போகும்போது நர்சரிக்கு போயிட்டு வெயில் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பொங்கல் விலாக் தான் பார்க்க போகிறோம். பெங்களூரில் இங்கே பொங்கல் தமிழ்நாடு மாதிரி பெரிய லெவலில் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க அண்ட் லீவும் பெருசாக கிடையாது. பட் ஸ்டில் நாங்கள் ஒன்லி ஒன் டே லைக் போகிறோம், பொங்கல் வைக்கிறோம், வரோம் அப்படின்னு ஒரே ஒரு நாளுக்காக நாங்கள் ஊருக்கு போயிட்டுருக்கோம். எவ்வளோ தான் எக்ஸாஸ்டிங்காக இருந்தாலும் இந்த டிராஃபிக் ஜாம் எல்லாம் க்ராஸ் பண்ணி ஊருக்கு போய் ஃபேமிலி மெம்பர்ஸோடு சேர்ந்து நாம் பொங்கல் வைக்கும்போது அது ஒரு டிவைன் ஃபீலிங்காக இருக்கும். ஸோ அந்த ஃபீலிங்கை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டுருக்கோம். அண்ட் ஈவன் எக்ஸாம்ஸ் வேறு இருக்குது. ஸோ அந்த எக்ஸாம்ஸும் அட்டன் பண்ணணும். பெங்களூர்லேருந்து ஈரோடு வந்தாச்சு. வந்து நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் எழுந்திரிச்ச உடனே அண்ட் பொங்கல் ஷாப்பிங்க்கு பொங்கலுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் ஷாப் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வந்து அம்மா அப்பாவெல்லாம் கூட்டிகிட்டு இங்கே இருக்க சிம்பிள் பொங்கல் செலிப்ரேஷன் எல்லாம் பண்ணிவிட்டு காப்பு கட்டிட்டு பொங்கல் வைக்கிறோமோ இல்லையோ, ஆனால் வீட்டுக்கு காப்பு கட்டுறது ரொம்பவே முக்கியம் நம்மளோட ட்ரெடிஷன் படி. ஸோ வீட்டுக்கு காப்பு கட்டுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இந்த பூ, ஆவாரம்பூ இது எல்லாத்தையும் எடுத்து வாங்கி வச்சுட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம். ப்ளஸ் நாட்டு மருந்து கடையில் கொஞ்சம் வேலை இருந்தது. மூலிகை சாம்பிராணி போடுறதுக்காக சில பொருட்கள் வாங்குறதுக்காக வந்திருந்தேன். நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ண வீடியோ இது. நானும் ரொம்ப நாளாக மூலிகை சாம்பிராணி எதுவுமே இல்லாமல் வீட்டில் சாம்பிராணி புகையை போடல. அண்டு சாம்பிராணி தூள் மட்டும்தான் இருந்தது. அதை வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ப்ளஸ் இந்த கடைகளில் கிடைக்கிற அந்த பேசிக்கான சாம்பிராணி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி மாதிரி இப்போது பஞ்சகாவியமில் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலி இன்றைக்கி வாங்கிடணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அண்டு அலைச்சலாக வந்து வாங்கியாச்சு. ஈரோட்டில் ஒரு நாட்டு மருந்து கடை இருக்குது. அங்கே உங்களுக்கு தேவையான அத்தனை மூலிகைகளும் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும், ஒரே இடத்துல கிடைக்கும். அங்கே வந்து தான் நான் வாங்கிட்டுருக்கேன். அப்படியும் எனக்கு ஒரு சில பொருட்கள் வந்து கிடைக்கல. அண்டு இங்கே வந்து நான் பொடியாக கிடைக்கிற விஷயங்களை பொடியாகவே வாங்கிக்கிட்டேன். இந்த மாதிரி ஃபுல் ஹோல் பொருட்களாகவும் கிடைக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி இஷ்டமோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். நான் என்னென்ன ஐட்டம்ஸ் வாங்கினேன் அப்படிங்கிறத வீடியோவோட எண்டில் கண்டிப்பாக சொல்கிறேன். அண்ட் நாங்கள் பொங்கல் வைக்க போயிட்டுருக்கனால ஆல்ரெடி எல்லாம் ஷாப்பிங்கெல்லாம் பண்ணியாச்சு. இனி ஊருக்கு போக வேண்டியது தான் பாக்கி. இது அடுத்த நாள் பொங்கல் அன்னைக்கு தை 1ஆம் தேதி எடுத்த வீடியோ இது. ஆக்சுவலி இன்றைக்கே நாங்கள் வந்து மாட்டு பொங்கலையும் சேர்த்து வைக்க போகிறோம். ஸோ எல்லா அனிமல்ஸ் எங்ககிட்ட இருக்க எல்லா ஃபார்ம் அனிமல்ஸுக்கும் குளிப்பாட்டி அது அன்றைக்கே பொங்கல் வைக்க போகிறோம். மாட்டு பொங்கலையும் சேர்த்து வச்சுட்டு நாங்கள் இன்றைக்கி பெங்களூர் கிளம்ப போகிறோம். ஏன்னா தமிழ்நாடு மாதிரி பெங்களூரில் மண்டேக்கு லீவ் கிடையாது. புஜுக்கு எக்ஸாம்ஸ் வேறு இருக்குது. அண்டு இங்கே வந்து மேக்ஸுக்கு முடிஞ்ச அளவுக்கு குளிக்க வச்சு விபூதி வைக்க ட்ரை பண்ணி அது இப்படி இருக்குது. விபூதி, குங்குமம் எல்லாம் வச்சுருக்கு. மேக்ஸோட கலரில் அது வந்து தெரியல. இங்கேயும் 3 பொங்கல் எப்பவும் வைப்போம். இங்கே 2 பொங்கல் ஆயிடுச்சு, 3ஆவது பொங்கல் ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. இங்கே எல்லாம் வந்து சக்கரை பொங்கல் எப்பவும் வைக்க மாட்டோம். ஒன்லி பச்சை அரிசியை வேக வச்சு பொங்கல் வச்சுட்டு அதுக்கு மேலே சர்க்கரையை போட்டு படையல் போட்டுருவாங்க. அதுதான் யூஸ்வலாக இங்கே பண்ணுறது. ஸோ பூஜைக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இந்த பொங்கல் மட்டும் குக் ஆகிடுச்சுன்னா எல்லாம் படையலில் வந்து இதை எடுத்து வச்சு பூஜை பண்ணிடலாம், அவ்வளோதான். நாங்களும் நிறைய கேப்சர் பண்ண முடியல நல்ல வீடியோஸ். ஏன்னா இன்றைக்கே ஊருக்கு கிளம்பணுங்கிறதுனால அது ஒரு பக்கம் பிஸியாக போயிட்டு இருந்தது. ஆடு மாடு எல்லாம் குளிக்க வச்சு ரெடி ஆகிடுச்சு. இந்த வருஷம் வந்து கொம்புக்கு நாங்கள் வந்து பெயிண்ட் அடிக்கலை, ஆர்கானிக்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காவி பூசி வச்சுருக்கோம். எங்களோட மாட்டுப்பொங்கல் இந்த மாதிரி தான் சிறப்பாக முடிஞ்சுது. எல்லாம் நல்லபடியாக எல்லாம் சீக்கிரமாகவே முடிச்சிட்டோம். அண்ட் அடுத்த நாள் வந்து நாங்கள் அன்றைக்கே பெங்களூர் கிளம்பிட்டோம். அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா நான் ஊரில் பொங்கல் வைக்கிறப்ப யூஸ் பண்ண மஞ்சள் எல்லாம் கொண்டு வந்து
இது பண்ணி வச்சுருந்தேன், அதை தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். ஸோ எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மஞ்சளை வந்து சாறு எடுத்து குடித்தா ரொம்ப நல்லது, கோல்டு கஃபெல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை எனக்கு முளைக்க போடலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இருக்குது, பார்க்கலாம். அண்ட் அடுத்த நாள் ரொம்ப பிஸியாகவே போச்சு. லைக் கண்டினியூஸாக ட்ராவலிங்கில் இருந்தனால ஃபுல்லாக அதுக்கப்புறம் வந்து வேலை இருந்தது. இந்த வந்த உடனே தயிர் பேரை போட்டு வச்சேன். இந்த குளிரில் கூட இங்கே பெங்களூரில் இருக்க குளிரில் ஆல்மோஸ்ட் 12 டிகிரி 13 டிகிரி இருக்குது. அந்த குளிர்லேயும் வந்து தயிர் வந்து நல்ல வேலை இந்த யோகட் மேக்கர் இருக்கிறதுனால பெறையாகுது. அப்படி இல்லாட்டி ரொம்ப கஷ்டம், மறுபடியும் கடையில் தான் வாங்கணும், அந்த மாதிரி இருக்கும். காலையில் போட்டு வச்சா ஜஸ்ட்டு 2-3 ஹவர்ஸில் ரெடி ஆகிடும். அண்ட் மத்தியானம் வாக்கில் நான் நாட்டு மருந்து கடையில் வாங்கின பொருள் எல்லாம் கொண்டு வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். ப்ளஸ் இன்றைக்கி நல்ல நாளாக இருக்குது, நம்ம மூலிகை சாம்பிராணி இன்றைக்கும் வீட்டில் வந்து சாம்பிராணி போக போடலாம் அப்படின்னு சொல்லி நான் எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கேன். அண்ட் ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் இந்த சாம்பிராணியும் ஓவர் ஆக போகுது. இது நான் ஒரு தடவை கோகர்னாவில் வாங்கின ஃப்ளேவர்ட் சாம்பிராணி. இப்போ வந்து நான் மூலிகை சாம்பிராணியை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிறது நான் யூஸ்வலாக இந்த மாதிரி 3 விதமாக பிரித்து வச்சுப்பேன். ஒன்று, இந்த மரத்துலேருந்து வந்த பிசின், அதாவது பால் சாம்பிராணியும் அண்டு இந்த குங்கிலியம், இந்த ரெண்டையும் தனியாக பொடி பண்ணி பிரித்து அதை ஒரு பாக்ஸில் போட்டுப்பேன். ஏன்னா இது அடிக்கடி கட்டி சேரும். அது இல்லாமல் அதுதான் இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது குங்கிலியம், அண்டு பிளாக் கலரில் இருக்கிறது பால் சாம்பிராணி. ஸோ அதையும் வந்து அது தனித்தனியாக எடுத்து நான் அந்த ரெண்டையும் மட்டும் ஒன்றா சேர்த்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுப்போம். இது கண்டிப்பாக மஸ்ட். இதை போட்டால் தான் சாம்பிராணியில் அந்த புகை வரும். குங்கிலியம் ஒரு விதம் நல்ல வாசனையை கொடுக்கும். அண்டு இது ரெண்டையும் கலந்து வச்சுக்கிட்டாச்சு. இந்த இடிக்கடலில் வச்சு இடித்து கலந்து வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்த பொருள் பார்த்திங்கன்னா ஹோலாக யூஸ் பண்ண வேண்டிய பொருள். ஒரு சில பொருள் நம்ம வந்து ஹோலாக தான் யூஸ் பண்ணணும். லைக் நாய்க்கடுகு, வெண்கடுகு, மருதாணி விதை, இந்த மூணும் பார்த்திங்கன்னா அதை 3 நெருப்பில் போட்டோன்னா ஒரு வெடிக்கிற சத்தம் கேட்கும். அந்த வெடிக்கிற சத்தம் ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியை கொடுக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக ஹோலாக நம்ம யூஸ் பண்ண வேண்டியது. ஸோ இந்த 3ஐயும் நான் ஹோலாகவே வச்சுக்க போகிறேன். அண்ட் 3வது ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா பொடியாக வாங்கின பொருள் லைக் சந்தனம், ரோஜா, ஆவாரம்பூ, இந்த மாதிரி நிறையா. அதை தனியாக வச்சுருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்கேஎம்மில் கிடைக்கும். எஸ்கேஎம்னு ஒரு சித்த மருத்துவ கடை. அங்கே வந்து இந்த அபராஜித தூப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டி மைக்ரோபியல் ஃபியூமிங் பவுடர் இதை ரெடிமேடாக கிடைக்குது. ஸோ இதையும் வேணால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மூலிகைக்கு பதிலாக. அண்டு நான் வாங்கிட்டு வந்த மற்ற பொருட்களையெல்லாம் வந்து அதாவது பவுடர் ஃபார்மில் இருக்கிறத ஒரு பாக்ஸில் தனியாக போட்டு வச்சுட்டேன். ஸோ நீங்கள் வேணும்னா இதெல்லாத்தையும் நீங்கள் தனித்தனியாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டெய்லியும் இதெல்லாம் எல்லாமே எல்லா நாளும் ஆட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அண்டு இதுதான் வந்து சார்கோலுக்கு பதிலாக நம்ம கறியை வச்சு தான் புகை போடுவோம் இல்லைங்களா? அப்படி இல்லாட்டி தேங்காய் தொட்டியை வச்சு கூட போடலாம். தேங்காய் தொட்டியை வச்சு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ இது வந்து நான் புதுசாக வாங்கினேன், ரொம்ப நல்லாயிருக்கு. லைக் ஒரு கறி வச்சாலே ரொம்ப நேரம் நின்று எரியுது அந்த கறி துண்டு. அந்த ஒன்றே போதும், நிறைய கூட தேவையில்லை. ரொம்ப நேரத்துக்கு ஆல்மோஸ்ட்டு மோர் தென் ½ அன் ஹவர், 3/4 மணி நேரத்துக்கு அந்த கறி துண்டு நல்லாவே எரியுது. அண்ட் சீக்கிரமாகவே தணலும் வந்துடுது. இதோட வீடியோ ஏதாவது டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். இதோட ஆன்லைனில் ஏதாவது லிங்க் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இதை நான் இங்கே பக்கத்தில் ஒரு கடையில் தான் வாங்கினேன். தணல் பாருங்கள் சீக்கிரம் வந்துருச்சு. இதை சாம்பிராணி கரண்டியில் போட்டுட்டு நாம் ஃபஸ்ட்டு சாம்பிராணியை போடணும். சாம்பிராணியும் குங்கிலியமும் தனியாக இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு போடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மருதாணி விதை அண்டு அதெல்லாம் வந்து நாய்க்கடுகு அண்டு வெண்கடுகு, இந்த 3ம் அடுத்த இம்பார்ட்டன்ட். ஸோ சாம்பிராணியும் இந்த முழு ஹோல் திங்ஸும் தான் வெரி இம்பார்ட்டண்ட். இதுக்கப்புறம் நீங்கள் மற்றதெல்லாம் நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி விட்டுடலாம். நான் இன்றைக்கி இது 2 மட்டும்தான் நான் போட போகிறேன். இந்த மற்ற அந்த பவுடர் ஃபார்மில் இருக்கிறதெல்லாம் வாசனைக்காக, இன்னும் அதில் நிறைய நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து அன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃபீல் கொடுக்கறதுக்கு மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மைக்ரோபியல் ஃபியூமிங் பவுடர் பார்த்திங்கன்னா நான் காய்ச்சல், கோல்டு இந்த மாதிரி டைமில் அதை போட்டு நல்லா புகை பிடிச்சோன்னா ரொம்ப நல்லது. ஸோ கிச்சன்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். அங்கே தான் மெயினாக கண்டிப்பாக இந்த அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கான எல்லா சான்ஸும் அங்கேருந்து தான் ஆரம்பிக்கும் நம்ம வீடுங்களில், எல்லா வீடுங்கள்லேயும். ஸோ கிச்சன் இஸ் அ மஸ்ட்.
அண்ட் சாமி படத்துக்கெல்லாம் காமிச்சிட்டு நான் சாமி படத்துக்கு கீழே வச்சுருவேன். ஃபைனலி வீட்டோட எல்லா மூலையிலையும் இதை காட்டும்போது ரொம்ப நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த மூலிகை சாம்பிராணி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வேணால் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.